மிக சிறந்த ஹீலராக நீங்கள் மாற முடியும். நாடி பிடிக்கக்கூடிய பயிற்சி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாடி பிடிக்கக்கூடிய பயிற்சியில் இப்போ முதலாக ஒரு நாடி பிடித்த உடனே ஆரோ மார்க் மாதிரி வருதா, பிஸ்டல் மாதிரி வருதான்னு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை செய்து பாருங்கள். ஒரு 10 நபர்களுக்கு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி 10 நபர்களுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய விரல்கள் பக்குவம் வருதான்னு பார்க்கணும். நமக்கு நாடியை உணர முடியுதாங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அன்னநடை போல் இருந்தால் எப்படி, அந்த நாடி மெதுவாக இருந்தால் எப்படி, ஒரு சர்க்கரை வியாதிக்காரருக்கு நாடி எப்படி இருக்கும், லிவர் நாடி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளில் சொல்லித்தர்றேன். ஒரு பெண் கர்ப்பிணியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு எப்படி நாடி துடிக்கும், நாடி பார்த்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எல்லாமே நான் சொல்லித்தர்றேன். இப்போ தான் ஆரம்ப நிலையில், துவக்க நிலையில் உங்களுக்கு பயிற்சிகளை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே சரி பண்ணிக்க முடியும். உங்கள் குடும்பத்தினருக்கான பிரச்சனைகளையும் நீங்கள் சரி பண்ண முடியும். நாடி பார்ப்பதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளையும் எளிமையாக கண்டுபிடிச்சு மிக சிறந்ததாக, அற்புதமாக நீங்கள் ஒவ்வொருத்தரையும் குணப்படுத்த முடியும். அதுக்கு முதல்ல நமக்கு நாடி பார்க்க முடியும். இப்போ ஹேண்டில் எங்கே லொக்கேட் பண்ணணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அது கட்டவரிலேருந்து எவ்வளோ பாகம் வரணும், கங்கண ரேகை எப்படி பார்க்கணும், அந்த மணிக்கட்டு பகுதிகளில் எந்த இடத்துல நீங்கள் நாடி எடுக்கணும், தசைநார்கள்னால் என்ன, நரம்புகள்னால் என்ன, ஸ்கின்னா என்ன, சதைப்பகுதினா என்ன, செல்கள்னால் என்ன, ராஜ உறுப்புகள்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 விரல்களை எப்படி பயன்படுத்துவது, என்ன சைஸில் 3 விரல்களை வைக்கணும், ஆணுக்கு எப்படி நாடி பார்க்கணும், பெண்ணுக்கு எப்படி நாடி பார்க்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே தியரிட்டிக்கலாக, வார்த்தைகள் மூலமாக, வாய்மொழியாக, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. சொல்லி கொடுத்த அளவில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமோ, இன்னும் டிசீஸ் பேஸ்டு உங்களுக்கு நாடி பார்க்க நான் இன்னும் கற்றுக் கொடுக்கல. ஒருத்தருடைய சில பேருக்கு நாடி பார்க்குறதுக்கே லேட் ஆகும், சில பேருக்கு நாடியே இல்லையோ, இன்னும் துடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு 4 பேரை உட்கார வச்சு நாடி பார்க்கும்போது மட்டும்தான் கிடைக்கும். குழந்தைகளுக்கு பாருங்கள், பெரியவங்களுக்கு பாருங்கள், வயதானவர்களுக்கு பாருங்கள், 90 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாருங்கள். இப்படி ஒரு 10 பேருக்கு விதவிதமான 10 பேரை பார்க்கணும். ஒருத்தர் ஆசிரியராக இருக்காங்க, நம்ம பயிற்சியில் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க நான் 10 பேருக்கு பார்த்துட்டேன் ஐயான்னு. அவங்கக்கிட்ட படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் உட்கார வச்சு 10 பேரை உடனே நாடி பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. இன்னொருத்தர் கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் 7 பேர் இருக்காங்களாம், 7 பேருக்கு நாடி பார்த்து நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கற்றுக்கிறவங்க அப்படி பண்ண முடியும். அப்படி எப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. பாருங்கள், நீங்கள் மாணவர்களுக்கு பார்த்தது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தது, அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு ஆர்வத்தில் செய்கிறீங்க. நமக்கு 10 பேர்னா 10 பேரும் டிஃப்ரெண்ட்டான பீப்புளாக இருக்கணும். ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், ஒரு குழந்தை இருக்கணும். சில பேர் கை குழந்தை கூட நாடி பார்த்துருக்கீங்க. இப்போ கை குழந்தைக்கெல்லாம் நாடி பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா, அது அவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? 3 வயது 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிச்சா அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ மக்களுக்கு உருவாகி இருக்குது, நம்ம பயிற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்படி உருவாகி இருக்குன்னா அப்படி நீங்கள் நாடி பார்த்ததுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி உருவானுச்சு. கேள்வி உருவானதான் நான் பதிலே சொல்ல முடியும். இப்போ இது போன்ற கேள்விகள் உருவாதுன்னு அதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஆன்லைன் மூலமாக நீங்கள் என்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி விளக்கங்கள் நான் தரணும் அப்படின்னாலே கேள்வி உருவாகிருக்கணும். கேள்வி உருவாகணும்னா நீங்கள் டைரெக்டாக களத்தில் இறங்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நான் எந்த பயிற்சியுமே சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. நீங்கள் பயிற்சி பண்ணணும். நீங்கள் பயிற்சி பண்ணுற வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களை முழுமையாக ஒரு ஹீலராக மாற்றணும். நீங்கள் முழுமையான ஒரு நாடி தெரிஞ்சவராக, நாடி பயிற்சிகள் தெரிஞ்சவராக, நாடி பிடிச்சி ஒருத்தர் உடம்புல என்ன குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரிந்தவராக நீங்கள் மாறணும். அதன் பிறகு யாரையுமே நீங்கள் குணப்படுத்த முடியும். இந்த பயிற்சிக்கு நீங்கள் வர்றீங்கன்னா கழிவு நீக்க பயிற்சி முடித்து, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் பயிற்சி, கட்டண பயிற்சி முடித்து, அதுக்கப்புறம் 48 நாள் டயட்டுக்கு அதன் பிறகு தான் நான் உங்களுக்கு ஹீலிங் கற்றுக் கொடுக்குறேன். ஆரம்பத்தில் நான் கற்றுக் கொடுக்கல. இதெல்லாம் பயிற்சிகள் முடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடலை பற்றியும் உணவை பற்றியும் தெரிஞ்ச பிறகு தான், ஒரு தகுதி படைத்த நபராக நீங்கள் மாறிய பிறகு தான் நான் உங்களுக்கு இந்த பயிற்சியவே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒரே காரணத்துக்காகலாம் நான் யாருக்குமே எந்த பயிற்சியுமே கொடுத்துட்றது கிடையாது. ஒவ்வொரு பயிற்சிகளையும் நான் சொல்கிறத செய்து வரணும். சூரிய உதயத்தை தொடர்ந்து 2 மாதங்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாயிடுச்சு. அப்போ நீங்கள் ஹீலர் ஆகிறதுக்கு தகுதியுடைய நபராக மாறிட்டீங்க.
உங்களோட வாய் வழியாக அனுப்பக்கூடிய உணவுகளை தரம் பிரித்து இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு தரம் பிரிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ ஹீலர் ஆகக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்தாச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ட்ரைனிங் ஆகி வர்றோம். 10 பேர் பாருங்கள், ஒரே வயசில் இருக்கிற 10 பேர் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பார்க்குறீங்க, ரைட், சந்தோஷம். இதில் இந்த 10 பேரில் ஒரு தைராய்டு உள்ளவர் ஒருத்தர் இருக்கணும். இப்போ ஒரு 5 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் எந்த டிசீஸுமே இல்லைன்னா அதில் நீங்கள் பெருசாக கற்றுக்க முடியாது. வேறு ஏதாவது வியாதி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் நாடி பார்க்கும்போது தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்கவே முடியும். கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு சக்தியான ஒரு நபராக நீங்கள் வரணும் அப்படின்னா வெவ்வேறு விதமான நபர்களுக்கிட்ட நீங்கள் நாடி பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ உங்களுக்கு நாடி ஆரோ நாடி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். பிஸ்டல் நாடி அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணி ஒரு 10 பேர் கையில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி இதை உங்களுடைய மனசுலையும் உங்களுடைய அறிவுலையும் நீங்கள் உள்வாங்கினாதான் நீங்கள் அடுத்த அளவுக்கே போக முடியும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுன்னா இதை முதல்ல முடிச்சிருக்கணும். ஒரு டிசீஸ் உள்ளவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேர் பாருங்கள், டிசீஸ் இல்லாதவங்க ஒரு 5 பேர் பாருங்கள். இப்படி ஆட்களை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சேஃப் ஜோன்லேயே இருந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம பயிற்சியை முடிச்சிருவோன்ட்டு அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு வர மாட்டேன். இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் குரூப் கால் பண்ணுறேன், ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நான் கால் பண்ணுறேன். இப்போ ஸ்ரீராம் ஐயா குரூப்பில் நேற்று 2 பேருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நாடி பற்றி அனுப்பின மெசேஜே இன்னும் படிக்கலை அப்படின்னாங்க. 2 பேரும் ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. விஜயகுமார் ஐயா குரூப்பில் ஒருத்தருக்குன்னா வேறு ரேண்டம் கால் தான், யாருக்குனாலும் நான் ஃபோன் பண்ணுவேன். இப்போ பயிற்சிக்குழுவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அது ஒருத்தர் நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2 குரூப்பில் ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்கலை, அதனால் நான் அவங்கள்ட்ட பேச முடியலை. அதுக்கப்புறம் அருண் ஜபாஸ் குரூப்புக்கு குரூப் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் பர்குணன் ஐயா குரூப்புக்கு நான் குரூப் கால் பண்ணேன். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நான் பேசுகிறதுக்காக குரூப் கால் பண்ணி பேசினேன். அப்புறம் மற்ற குரூப்லலாம் குரூப் கால் பண்ணட்டுமா அப்படிங்கிற செய்திகளை அனுப்பியிருந்தேன். ரிப்ளைஸ் எதுவும் இன்னும் வராததுனால நான் வெயிட் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு குரூப்லேயுமே நான் கேட்குறேன், 10 பேரை பார்த்துட்டிங்களா, 10 பேர் கவனிச்சாச்சா அப்படின்னு ஒருத்தட்டையும் கேட்டு அவங்க சந்தேகங்களையும் கேட்டு நான் அதுக்கு ஆன்சரபுளாகவும் இருக்கேன். கேள்வி எப்போ வரும், சந்தேகம் எப்போ வரும்னா பயிற்சி களத்தில் கிரவுண்ட் லெவலில் இறங்கி பயிற்சி பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டவுட்டே வரும். பயிற்சி பண்ணலைன்னா சந்தேகம் வரவே வராது. ஒருத்தருக்கு சந்தேகம் வரலைன்னா அவர் கற்றுக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். சந்தேகம் டிஃப்ரெண்ட்டாக உருவாகுது அப்படின்னா ஆர்வம் உருவாயிருச்சு. கேள்விகளில் இது ஒரு கேள்வியாக நினைக்கிற அளவுக்குலாம் சில பேர் கேள்விகள் இருக்குது. மற்றபடி 99% கேள்விகள் வேலிடு கொஸ்டின் தான், நல்ல வேல்யூவான கேள்விகள் தான். பயிற்சி பண்ணும்போது தான் கேள்வி வரும், களத்தில் இறங்கினா தான் கேள்வி வரும். இது தியரியாக கற்றுக்கிட்டு இறங்குற இல்லை. ஒரு உயிர் எப்படி இயங்குது, அந்த உடல் எப்படி இருக்குது, உள் உறுப்புகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணணும். சில பேருக்கெல்லாம் நாடி பார்க்கும்போது இவர் இயல்பான இயற்கை முறையிலான உணவு முறைகளில் குணப்படுத்த முடியாது. அக்குப்ரெஷரில் சில பேரெல்லாம் குணப்படுத்த முடியாது. இவருக்கு ஆப்ரேஷன் தான் தேவை, இவர் இம்மீடியட் பேஷண்ட்டு, இவர் ஒரு பெரிய அளவு சிஸ்டமுக்குள்ளே போய் இவர் தன்னுடைய உயிரை உடனே காப்பாற்றியாகக்கூடிய நிலைமையில் இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் இந்த நாடி தேவை. நாடி பார்த்து சில பேரை நீங்கள் உணவுல எல்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ கிட்னி கல் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய பெயின் உருவாகுது, அது பெரிய உயிராபத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு இருக்குது. அல்ல ஒரு குடல் வாழ்வு பிரச்சனை அல்லது இறப்பு பையில் ஏதாவது ஒரு பெரிய புண்ணு, அது உயிராபத்து உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவரை உட்காந்துக்கிட்டு நம்ம 48 days டயட் எடுங்கலாம் அவரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உடனடி சிகிச்சை, அந்த எமர்ஜென்சி சிகிச்சை உடனடியாக அவர் உயிரை காப்பாற்றியாங்கன்னா சில பேருக்கு உடம்புல கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணணும், சில பேருக்கு மருந்து எடுத்து தான் ஆகணும், சிலர் சித்த மருந்து எடுக்கணும், சிலர் ஆயுர்வேதா எடுக்கணும். அப்போ யார் என்ன மருந்து எடுக்கணுங்கிறதையும் நாம் அவங்களுக்கு சொல்லிடலாம். சிலர் வைத்தியங்களுக்கு போனால் தான் அவங்களுக்கு சரியாகும். உணவில் மட்டுமே எல்லாரையும் குணப்படுத்திட முடியாது. உணவு ப்ளஸ் மருந்து சக்தி. எல்லாருக்கும் ஆயுர்வேதா நாட் சூட்டபிள், எல்லாருக்கும் அலோபதி நாட் சூட்டபிள். ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு அமைப்புக்கு தகுந்த மாதிரி வைத்திய முறைகளும் மாறுபடும். அவரவர் உடம்புல கபபித்தவாதத்தினுடைய அறிகுறிகள் படி இதெல்லாம் தாண்டி அவரவருடைய மனசு, அவரவருடைய பிலீவ் சிஸ்டம் இருக்குல்ல, அவங்க எந்த வைத்திய முறையை நம்புறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லாருமே உணவால் குணமாயிரும் நம்புவாங்களா?
கிடையாது. எல்லாரும் இயற்கையில் குணமாயிரு நம்பிடுவாங்களா? தியானத்தில் குணமாகும், ஆழ்மன பேச்சில் குணமாகும், ஹீலிங்கில் குணமாகும், அக்குபஞ்சரில் குணமாகும், அக்குப்ரெஷரில் குணமாகும், அலோபதியில் நிறைய வியாதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும், சில வியாதிகளை குணப்படுத்த முடியும். ஆயுர்வேதாவில், யுனானியில், எல்லா வைத்தியத்திலையுமே ஒவ்வொருத்தருக்கு குணமாகும், குணப்படுத்த முடியும். ஆனால் யாருக்கு எந்த வைத்தியம் கொடுக்கணும்? சில பேர் பல டாக்டரை பார்த்தேன், பல வைத்தியம் பார்த்தேன், எவ்வளவோ பார்த்துட்டேன், குணமாகலை அப்படிங்கிறீங்கல்ல. யார் எந்த வைத்தியம் பார்த்து குணமாகலையோ அந்த வைத்தியம் பார்த்து குணமாகறதுக்குன்னு இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது, குணமாயிட்டு தான் இருக்காங்க. நம்ம உடம்புக்கு எது ஏற்ற வைத்தியங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லை, அதுக்கும் இந்த நாடி பார்க்கறது உதவி செய்யும். நீங்கள் நாடி பார்த்து ஒருத்தரை உங்களுக்கு இந்த மருத்துவம் தான் செலக்டு, இதில் நீங்கள் போய் செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாரையும் ஹீலிங் பண்ணி குணப்படுத்திடவும் முடியாது, சிலரை தான் ஹீலிங் பண்ணி நம்ம குணப்படுத்த முடியும். அந்த உடம்பு, அந்த மனசு, அந்த அறிவு, அந்த நபர் ஹீலிங் எலிஜிபிளாங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நாடி பார்த்து தெரியணும். முதல்ல நாடிங்கிற ஹேண்டில் எங்கள் லொக்கேஷன், என்னென்ன இடங்களில் நாடி பார்க்கலாம். இப்போ ஆண்குறி பெண்குறியில் கூட நாடி பார்க்க முடியும். நம்ம கால்களில் சில பகுதிகளில் நம்ம நாடி பார்க்க முடியும். நம்ம பேசிக்காக ஈஸியாக நாடி பார்க்குறது கையில் மட்டும்தான். எல்லா இடங்களையும் நம்ம நாடி பார்க்கலாம். நான் உங்களுக்கு 10 இடங்களுக்கு மேலே நாடி பார்க்கலாங்கிறதெல்லாம் வாட்ஸ்அப் செய்தியை அனுப்பியிருந்தேன். நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களுடைய தலைவர்கிட்ட சொல்லி அவர் செப்பரேட்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட பதிவுகளாகவும் அவர் அனுப்பி வைக்கிறார், அதெல்லாம் பாருங்கள். இப்போ 7 நாட்களுக்கு ஆழ்மன பயிற்சி இரவு 7 மணிலேருந்து இரவு 8 வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக, அது 1.5 மணி நேரம் உங்களுக்கு போகுது. அதில் கலந்துக்கணும். அதே நேரத்தில் இந்த நாடி பார்க்குறதையும் நீங்கள் அதிகப்படுத்தணும். நீங்கள் உடனடியாக எனக்கு சொன்னீங்கன்னா உங்கள் குரூப்பில் நான் கால் வருவேன், எல்லாட்டையும் நான் பேசுவேன், அல்லது ஜூம் கால் எடுப்பேன், அல்லது ஃபோன் கால் எடுப்பேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் கால் எடுப்பேன், எல்லாட்டையும் நான் பேசுவேன். நீங்கள் 10 பேரை பார்த்து முடிச்சா தான் பகிர்ந்துக்க முடியும். 10 பேரை பார்க்கணும். அது நீங்கள் உங்கள் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸை பார்க்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், அல்லது உங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸ் பார்க்கலாம், நீங்கள் எப்படினாலும் பார்க்கலாம். உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பாருங்கள். மொத்தம் 10 நபர்கள், 10 பேரும் 10 விதமாக இருக்கணும். 10 வயசுலேயே 10 பேர், 20 வயசுலேயே 10 பேர், அப்படி இல்லை. அது நீங்கள் விதவிதமான ஆட்களை பார்க்கணும். நீங்கள் 10 பேர் மட்டும்னு சொல்ல, நீங்கள் 50 பேர் கூட நாடி பாருங்கள். நம்ம அந்த பயிற்சி முடிக்கிற வரைக்கும் குறைஞ்சது ஒரு 20 நபர்களாவது நீங்கள் நாடி பார்த்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மாத காலத்துக்கு ஒரு 20 பேர் தேவை. அது யார் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த நாடி பார்க்கலாங்கிறத செலக்ட் பண்ணி போய் வச்சுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் பயிற்சி களத்தில் இறங்கும் பொழுது தான் நல்லாயிருக்கும். வாய்ப்பு இருந்தால் நம்ம நேரடியாக ஒரு தடவை பயிற்சி வைப்போம். இது ஆன்லைனில் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, நேரடியாகவும் பயிற்சி வைக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க என்னென்ன சூழ்நிலையை பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் தலைவர் மூலமாக எனக்கு பதில் சொல்லுங்கள். இதுவரையும் சில பேர் இந்த ஹீலிங் பயிற்சியில் சேராமல் இருக்கிறீங்க. சேராமல் இருக்கக்கூடியவங்க இப்போ உங்களுக்கு ஆர்வம் ஏதாவது உருவானுச்சுன்னா உங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, அவர் என்கிட்ட பேசுவார். நான் அதன் பிறகு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இன்னும் சில குழுவில் தலைவர்கள் உருவாகலை, சில குழுக்கள் அப்படியே 10 பேர் 15 பேர்னு அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அந்த தலைவர்களும் இப்போ பேசுங்க. நாங்கள் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது இன்னும் நாட்கள் போக போக அதுக்கப்புறம் கலந்துக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துடும். இது ஒரு கடைசி வாய்ப்பாக எடுத்து அட்மிஷனை வேகப்படுத்துங்க. இன்றைக்குள்ள இதுக்கு மேலே போணுச்சுன்னா நாங்கள் கோர்ஸ் நிறைய நாங்கள் நடத்திடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் கலந்துக்க முடியாத ஒரு நிலைமை வரும். உடனடியாக கவனத்தை கொடுங்க. இந்த வீடியோ பார்த்த நீங்கள் அத்தனை பேருமே உங்களுடைய குழுவின் பெயரை எழுதி, உங்கள் தலைவர் பெயரை எழுதி, உங்கள் பேரை எழுதி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சுருங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு உங்கள் குழு தலைவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். குழுவினுடைய பெயர், உங்களோட பேர், குழு தலைவரோட பேர், அதை மட்டும் எழுதிருங்க. கமெண்ட் செக்ஷனில், கமெண்ட் பாக்ஸில் அதை எழுதிருங்க. நீங்கள் இந்த வீடியோ ரிசீவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா உங்கள் குழுவினுடைய தலைவர் எனக்கு கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் பயிற்சி வந்தாங்க, எத்தனை பேர் வீடியோ பார்த்தாங்க, எத்தனை பேர் ஆன்லைன் பயிற்சி வந்தாங்க, எத்தனை பேர் நாடி பார்த்துருக்காங்க, அனுப்பின செய்திகள் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, வாட்ஸ்அப்பில் எத்தனை பேருக்கு ப்ளூடிக் வந்திருக்கு, லாஸ்ட்டு சீன் என்ன, ஏன் இவங்க பார்க்காம என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது முடியலையா, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வந்திருக்கா, அந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணி கொடுக்கலாம், இப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தலைவர்கள் எனக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே பூதம் பற்றி நான் கிளாஸ் எடுத்திருந்தேன். உங்களுக்கு உடம்புல என்னென்ன பூதங்கள் இருக்குது, மனசில் என்னென்ன பூதங்கள் இருக்குது, அறிவில் என்னென்ன பூதங்கள் இருக்குது,
எந்தெந்த பூதகணங்கள் தேவை, எந்தெந்த பூதகணங்களை விலக்கி வைக்கணும், இதெல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உங்கள் தலைவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது யாராவது ஒருத்தர் 2 பேர் தவறு செய்தாலும் கூட நான் கேள்வி வந்து தலைவரை தான் ரைஸ் பண்ணுவேன். அதனால் தலைவரை என்கிட்ட தலை குனிஞ்சு பதில் சொல்கிற அளவுக்கு வச்சிடாதீங்க. எல்லாருமே சிறப்பாக செயல்படுங்க, நன்மை நடக்கும். உடனடியாக 10 பேரை பார்த்து எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட பேசணும். 20 பேரை கூட சந்திங்க, சந்தோஷம். நல்லா இருங்க, ஹீலராக எல்லாருமே மாறுங்க, 4 பேரை காப்பாற்றுங்க, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்.